ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தாஹிரா பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 12 மந்த் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ மார்னிங் வந்து 8 o'clock போல் தான் பாப்பா எழுந்தாங்க. எழுந்ததுமே டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. என்னமோ தெரிலங்க, மார்னிங் எழுந்ததுமே டெரஸ் கூப்பிட்டு வரலன்னா அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே மூட் அவுட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே எழுந்ததுமே டெரஸ் கூப்பிட்டு வந்துடுவோம். ஸோ ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, பாப்பா வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி எடுத்து வச்சேன். எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு இந்த டைமில் நடப்பா அப்படின்ட்டு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. விழுந்து விழுந்து பாப்பா திருப்பி எழுந்து நிற்க வச்சு நடக்க அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சா சுற்றிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்டே அடிச்சிட்டாங்க. பாப்பா ஸ்ட்ரைட்டாக நடக்க ஸ்டார்ட் பண்ணல, சுற்றிட்டே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தோம். ஏன்னா தர ரொம்பவே வந்து கல்லாக இருக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துடும். ஸோ கீழே கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்லேயாச்சும் நடக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் நிற்க வச்சு வீட்டில் நடக்கவே இல்லை, மேலே தான் நடந்தாங்க. எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து டெரஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். டெரஸ் போனாலே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பாப்பா ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்க வச்ச ஆரம்பித்தாங்க. ஸோ கீழே வந்ததுமே தனியாகவும் நடக்க ஆரம்பிக்கலாம், வெறும் நின்றுட்டு மட்டும் தான் இருந்தால். ஸோ அதுக்கப்புறம் வாக்கர் கொடுத்துட்டு ஸோ வாக்கர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயுமே வந்து என்ன பண்ண, இப்போ தான் புதுசாக பண்ணுறா, கையை விட்டுட்டு நிற்கிறா, அவளாக போய் எழுந்து பிடிச்சி நடக்கா. இப்போ இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நாங்கள் தான் வந்து பிடிச்சி நடக்க சொல்லி கொடுத்தோம். இப்போ வந்து அவளே பாப்பாவே வந்து எழுந்து பிடிச்சிட்டு அவளே வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நாங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் இன்றைக்கி நடக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தாஹிரா பாப்பாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே லேட் தான். ஸோ பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, 9:30 போலவே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்திங்கன்னா, இட்லியும் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி தான் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி. ஸோ அந்த சட்னி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான லீஃபாக வந்து கருவேப்பிலை நிறைய எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான் போடலாம். கொத்தமல்லியில் இருக்க அந்த தண்டெல்லாம் மட்டும் நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த லீஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டு வந்து பேபிஸ்க்கு வந்து டைஜஷன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் லீஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து அந்த மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. தேங்காயும் போடணும். ஸோ மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பாப்பாவுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லா தேங்காய் தோல் எல்லாமே செய்விட்டு மூணுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து குட்டி குட்டி மண் எல்லாமே வந்து கருவேப்பிலையும் சரி புதினாலும் சரி நிறையவே இருக்கும். ஸோ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லாவே பொரியணும். நீங்கள் சீரகம் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லா ஃபுட்லேயுமே வந்து ஜீரகம் ஆட் பண்ணதுனால ஸோ சட்னி ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க பேபிஸ்க்கு. ஸோ இந்த சட்னிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்றதுனால நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஸோ போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எண்ணெய் சூடான எண்ணெயில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போடும்போது அப்படியே தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் போடுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து அதிலே வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா வந்து டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஒன்று இல்லை பூண்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருங்காயத்தில் இருக்க ஸ்மெல்லும் நல்லா வந்து இந்த சட்னிக்கு ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இஞ்சி ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இஞ்சி ஆப்ஷனல் கூட நீங்கள் இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டைஜஷன் ஆகும் பாப்பாவுக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலங்க. 4 வந்து மிளகு தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி மிளகு தான் ஆட் பண்ணேன். மிளகு ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் வந்து இறக்கும் போது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் உடம்புடன் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், டீப் ஃப்ரைலாம் வேண்டாம். கொஞ்சம் வந்து அந்த நொறுங்குற மாதிரி இருக்கும். அந்த நொறுங்குற டைம் மட்டும் போதும். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இந்த ஆற டைமில் வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து பேபிஸ்க்கு வந்து இட்லி எப்போ கொடுக்கணும்னா ஃப்ரெஷ்ஷான மாவில் மட்டும் தான் கொடுக்கணும் இட்லி தோசை. ஸோ நேற்று நீங்கள் வந்து மாவு அரைச்சிட்டு புளிக்க வச்சுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து பேபிஸ் யூஸ் பண்ணுங்கள், மார்னிங் நைட்டுன்ட்டு. ஸோ மறுநாள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுவே வந்து மார்னிங் நம்ம அரைச்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம அதை தான் கொடுப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டே மட்டும் மாவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள்.
செகண்ட் டே வந்து அது வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே ஆகாது, அது ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கொடுத்தா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவு அதை ஒரு நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே நம்மளும் யூஸ் பண்ணுறதும் வந்து சேஃப்டி இல்லை. ஸோ ஃபுட் பாய்சன்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேபிக்கு நம்மளாச்சும் நம்ம ஒரு 2 days கழிச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பேபிஸ்க்கு வந்து அந்த ஃபஸ்ட் டே மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் மினி இட்லிலாம் நான் ஊற்றலை, ஏன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்றதுனால மினி இட்லிலாம் நான் ஊற்றலை நான். ஸோ நார்மல் இட்லியே ஊற்றிக்கிட்டேன். ஸோ பாருங்கள் சட்னி ஊற்றியாச்சு. இது எல்லாமே ஆறிடுச்சு. இது கூட வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு ஆப்ஷனல் தான். 1 year above உள்ள சைல்டுக்கு வந்து நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்து இது மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து நிறையவே ஊற்றிக்குங்க. ரொம்பவே திக்காக இருந்தால் பேபிஸ்க்கு வந்து சீவ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முழுங்கும் போது. ஸோ அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சட்னி ரெசிபிலும் தண்ணி வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவான்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி கொடுக்காதீங்க, கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க. ஜீரணமும் நல்லாவே ஆகும். ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இட்லியும் நல்லா வெந்துடுச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இட்லி மாவு ரெசிபி வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். மாவு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் நான் பாப்பாவுக்கு போடுறேன் அப்படின்ட்டு. ரொம்பவே சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் வந்து அமேசானில் நான் ஆர்டர் பண்ணேன் நான். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீஸா கட்டர் தான், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன தான் நான் வந்து இது பண்ண தோசை, ஆம்லேட், இட்லி எது பண்ணாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணால் வந்து பாப்பா வந்து இப்போ ஃபிங்கர் ஃபீடிங் நிறையவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ வந்து நான் கொஞ்சம் தான் பேபிக்கு நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் வந்து அவகிட்டே நான் கொடுத்துட்றேன். பாதி மேலே போகும், பாதி கீழே போகும். பட் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து ஒரு பீஸ் தான் எடுக்க முடியும், அவங்களால எடுத்துகிட்டு வந்து வாயில் போட முடியும். இதுவே வந்து நம்ம புட்டு போட்டாலுமே சரி, பெரிய பீஸாக கட் பண்ணாலுமே சரி, அப்படியே வந்து அடைச்சிக்கும். அவங்களுக்கு சீவ் பண்ணுறதுக்குமே கஷ்டமாக இருக்கும், ஸ்வாலோ பண்ணுறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது எப்போ நீங்கள் கொடுத்தாலுமே வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க. அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுட் கொடுங்க. எந்த பேபிஸ்க்குமே வந்து வாட்டர் வந்து நம்ம கொடுத்தா தான் ஃபுட்டே உள்ளே போகும். சில பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கலாம், சாப்பிடும்போது தண்ணி கொடுக்காத, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன் தண்ணி கொடுக்குற, பேபி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஒரு சிப்பாச்சு நம்ம வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்கும்போதும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த ஸ்கூப் வந்து அவங்க வந்து ஃபுட் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அவங்க நோன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதனாலே வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது தண்ணி கொடுங்க. இப்போ என் பாப்பாவுக்கும் வந்து நல்லா விளையாடி நல்லாவே தண்ணி ஃபஸ்ட்டே நல்லா தண்ணி குடிச்சிட்டா. அப்படி இருந்துமே ஃபுட்டு சாப்பிட்டா. அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு அந்த டேஸ்ட்டாக வந்து ஃபுட்டு சாப்பிட்றது தெரியாமல் இருக்கும், இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும், ஃபுட்டை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் கருவேப்பிலை வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. பேபிக்கு இம்யூனிட்டி, போன் ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த சட்னி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பேபியோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next video.